எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கொண்டக்கடலையில் என்ன சத்துக்கள் இருக்குது, அதனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். சன்னா மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் கொண்டக்கடலை, 2 வெங்காயம், 4 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொண்டக்கடலையை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம், இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இது நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பில் ஒரு வாணை வச்சுட்டு அது கொஞ்சம் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பச்சை மிளகாய், சீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ சீரகம் பொரிஞ்சதும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் அது நல்லா குக் ஆகட்டும். நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கையளவு வேக வச்ச கொண்டக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்லை, ஒரு 5 செகண்ட் அரைச்சாலே போதும். இப்போ இதை அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது ஒரு 5-6 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ இது நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான். இப்போ நமக்கு சூப்பராக சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye bye.